டுடே சேலஞ்ச் ஃபிஷ் ஃப்ரை குக்கிங் சேலஞ்ச். ரெடி. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நாங்கள்லாம் ஆற்று போகலான்னு முடிவு எடுத்துங்க. அப்போ மீன் எடுத்து போய் சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து 3 kg மீன் வாங்கிட்டு போனோங்க. கடையிலே எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் நாங்கள் ஆற்றுல அந்த மீனை கழுவுனோங்க. பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கழுவ போகிறோங்க. நான் முதல் முறையாக மீன் சமைக்கிறதுனால எனக்கு எப்படி கழுவுறதுன்னு தெரியாதுங்க. சும்மா மீன் எடுத்து தண்ணியில் அழைச்சி விட்டேன். பக்கம் சிவாஜி பொறுமையாக உட்காந்து மீனை க்ளீன் பண்ணேன். மீன் தண்ணியிலேருந்து க்ளீன் பண்ணின அப்புறம் அதில் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மீன்லேருந்து அந்த கவுச்சோட போகும். நான் பாட்டு க்ளீன் பண்ணியிருக்கும்போது அப்போ பாஸ் டேய் என்னடா மாப்பிளைக்கு மஞ்சள் தடவி நிற்கிற மாசு தடவி நிற்கிறேன், நல்லா க்ளீன் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. சரி இது இப்படியே போனால் வேலைக்கு ஆகுதுன்ட்டு என்னோட 2 கையால் நல்லா மீனை கிளறி க்ளீன் பண்ணேன். மீன் நல்லா மஞ்சள் தூளில் கழுவுனதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலாலாம் ஒரு பிளேட்டில் போட்டுனுங்க. மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, எண்ணெய், உப்பு இதெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டுங்க. நானும் கரம் மசாலா பேக்கெட் ஓவன் பண்ணி கொட்டிருந்தேன். சிவாஜி ஃபிஷ் ஃப்ரை மசாலா பேக்கெட் ஓவன் பண்ணி கொட்டிருந்தான். பாஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேக்கெட் ஓவன் பண்ணி கொட்டிருந்துச்சு. இப்படி ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுனேங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வேலை ஆகும் அப்படின்றதுக்காக. நான் உப்பு போடலான்னு உப்பு பேக்கெட்டோடு எடுத்து கொட்டினா அப்போ பாஸ் இருந்ததுன்னு அப்படியே போடக்கூடாதா, அது கீழே வச்சுட்டு கொஞ்சமாக கையில் எடுத்து போடுறான்னு சொல்லிச்சு. ஆயில் போட்டு பாருங்க. ஆயில் கொண்டு ஆயில் போட்டு எண்ணெய் மட்டும் போட்டு மசாலா அரிசினுங்க. அதில் தண்ணி சேர்க்கலை. கடைசியில் 2 முட்டை சேர்த்துனுங்க. என்ன நல்லா டேஸ்ட் வரணுன்றதுக்காக. மிக்ஸ் பண்ண மசாலா எடுத்து மீன் மேலே தடவினுச்சு பாஸு. இப்போ பார்த்தீங்களா மீனுக்கு மசாலா தடவை போகிறோங்க. பாஸ் வந்துட்டு மீனுக்கு மசாலா தடவுது அப்படின்ட்டு நானும் மீன் எடுத்து மசாலா தடவின்னு இருந்தேன். அப்போது சிவாஜி பக்கம் உட்காந்து பராக் பார்த்துருந்தேன். இந்த சிவாஜி வந்து மீன் தடவுறானது அப்புறம் தண்ணி ஊற்றின்னு கை கழுவின்னு அவனும் மீனுக்கு மசாலா தடவு தான் வந்துட்டான். எல்லா மீனுக்கும் மசாலா தடவிட்டுங்க. அதுக்கப்புறம் சிவாஜி மீன் எடுத்து சிலதா மேலே போட்டுருந்தான். நான் அடுப்பு ஏறி விட்டுன்னு இருந்தேன். பாஸு மீன் திருப்பி போட்டுன்னு ஃப்ரை பண்ணிருந்துச்சு. மீன் வெந்ததுக்குனால அது வாழையில போட்டுன்னு சாப்பிட்னு இருந்தேங்க. டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு.